ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி செடி வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு கொத்தமல்லி விதையை மண்ணில் விதைச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து வளராது. எனக்கும் அப்படி தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற மெத்தடு ரொம்பவே முற்றிலுமே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நர்சரியிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நர்சரியில் ஒரு சின்ன சின்ன துணியில் வந்து கட்டி வித்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து கொத்தமல்லி நாத்து. எல்லாருக்குமே வீட்டில் கொத்தமல்லி விதை போடும்போது வளர்றது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு விதைச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து வளரும். ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கொத்தமல்லி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி வந்து பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணேன். உண்மையிலே நல்ல அருமையான ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வீடியோஸ் கூட இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு தான் இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்மள மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி விதை தான் எடுத்திருக்கேன். அதாவது தனியா விதை. இது வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு விதை வந்து அதாவது உடைபடும். அதை வந்து நீங்கள் மண்ணில் விதைச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து வளரும். அதாவது ரொம்ப ஷார்ட் டைம்லேயே வளரும். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வந்து தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு துணியில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த துணியை மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ கையில் வச்சு ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி தீட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விதை வந்து 2 வந்து உடைபடும். இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டையை வந்து ஒரு தடவை மேலே லைட்டாக அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உடைப்பட்டுரும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்துதான் நான் இன்னைக்கு மண்புழு உரம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மண்புழு உரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக என்ன பயன்படுத்தலான்றது 2 விதமான சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல், அதாவது ஆற்று மணல் இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்கன்னா ஒரு கைப்பிடி உங்கள் வீட்டில் என்ன மண் இருக்கோ, செம்மண் களிமண் எது இருந்தாலும் சரி அதை எடுத்துங்க. மேக்ஸிமம் களிமண் பயன்படுத்தாதீங்க. மற்ற ஏதாவது ஒரு உதிரியான மண்ணை எடுத்துங்க. எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க. நல்ல உலர்வாக இருக்கட்டும் மண். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் நார், கொக்கோ பீட் சொல்லுவோம் இல்லையா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் வீட்டில் தேங்காய் நார் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சமாக மணல், ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மணல் ரெண்டுத்தையும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்புழு உரத்தில் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கே வந்து ஒரு உரிய ஒரு ஊட்டச்சத்து வந்து இருக்குது அதில். அது வந்து அந்த விதையோடு சேரும்போது ரொம்ப எளிதாக கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் அந்த விதை வந்து உடைப்பட்டு நல்லா வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இதுவே நம்ம மண்ணில் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கொத்தமல்லி விதை, அதாவது உடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விதையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி அதெல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம மறுபடியும் அந்த துணியில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்படி மூடிடுங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து முளைக்கட்டிய பயிர் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். என்ன இதில் மண்புழு உரம் வந்து கலக்குறோம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். மூடிட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க. அந்த அடியில் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த விதை வந்து முளைச்சி வரும். அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மூட்டை அதில் முக்கிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஈரம் படுற அளவுக்கு முக்கி எடுத்துக்கங்க. இப்போ இதை முடிச்சு வந்து கீழ்ப்பக்கமாகவும் அந்த மூட்டை மேல் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி வீட்லேயோ இல்லைன்னா உங்களுடைய தோட்டத்திலேயோ ஒரு இடத்துல வச்சுருங்க. வெயில் அதிகமாக படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த துணி வந்து காஞ்சிடக்கூடாது. காஞ்சிடுச்சு அப்படின்னா விதை வந்து கருகிடும். அதனால அந்த துணியில் ஈரம் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. டெய்லியுமே ஓரளவுக்கு தண்ணி தெளிங்க. அப்படி தண்ணி தெளிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரியே ஒரு டப்பில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முக்கி முக்கி எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக 3 நாளில் அந்த விதை வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கும். நான் வந்து 4ஆம் நாள் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அதை என்னால் எடுக்க முடியல. 5ஆம் நாள் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெருசு பெருசாக அழகாக முளைச்சி வந்துருச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. இது வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா முளைச்சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் முளைக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. 3ஆம் நாள் எடுத்து இதை வந்து நீங்கள் மண்ணில் வந்து விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு, அதாவது கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஷஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் விதைக்கும் போது சில சமயங்களில் அந்த முளைப்பட்ட விதை வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3ஆம் நாள் நீங்கள் எடுத்து விதைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் துளிர் விட்டு வந்த பிறகு விதைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுவே நார்மலாக மண்ணில் விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 10லேருந்து 12 நாள் எடுத்துக்கும். ஆனால் இது பாருங்கள் 3லேருந்து 5 நாளில் எந்த அளவுக்கு அழகாக நல்லா நீட்டமாக வந்திருக்கு பாருங்கள். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி அந்த மண்புழு தான். அப்போ மண் பயன்படுத்தினா வராதானா நிச்சயமாக வரும்.
கொஞ்சம் கூட அதுக்குண்டான ஊட்டச்சத்தான சில விஷயங்களை நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது நல்லா வரும். முக்கியமாக உதிரியாக இருக்கணும். எந்த மண் பயன்படுத்தினாலும் உதிரி இருக்கணும். அதாவது நல்ல காற்றோட்டமாக ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எல்லா செடியுமே நல்லா வளரும். இப்போ இதை நம்ம மண்ணில் வந்து விதைக்கணும். மண் ஆஸ் யூஷுவலாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து தேங்காய் நார் எடுக்கிறேன் அப்படின்னா 40% மண்புழு உரம் எடுப்பேன், ப்ளஸ் 20% வந்து மண் எடுப்பேன். இதுதான் வந்து என்னுடைய மண்கலவையினுடைய ரேஷியோ. அந்த அளவுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக மண்ணை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அதில் இதை வந்து லைட்டாக இப்படி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுங்க. அதே மாதிரி உதிர்க்கும் போது அந்த விதைப்பட்ட அந்த துளிர் இருக்கு இல்லையா, அது வந்து உடையாத அளவுக்கு பார்த்து இப்படி லைட்டாக பக்குவமாக இப்படி உதிர்த்து விட்டுக்குங்க. ரொம்ப போட்டு கசக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் உதிர்த்து விட்டுட்டு இப்போ மேலே நம்ம லைட்டாக மண்ணை வந்து தூவி விட்டுருங்க. மண் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அடிக்கு தூவினா போதும். ரொம்ப அதிகமாகலாம் தூவக்கூடாது. அந்த அந்த விதையை வந்து லைட்டாக மூடுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ மேலே வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டே வாங்க. என்னால் டெய்லி அப்டேட்ஸ் எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அது. டெய்லி கேமராவை கையில் பிடிக்க முடியல. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் முன்கூட்டியே வளரக்கூடிய செடி வந்து கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி எழும்பி இருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் டெய்லியுமே தண்ணி தெளிச்சுட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோஸ் தண்ணி எடுத்து அப்படியே காட்டக்கூடாது. விதை ஃபுல்லாக மேலே வந்து வெளிப்பட்டுரும். அதனால வந்து சீக்கிரம் வந்து காஞ்சிரும். உங்களுக்கு மறுபடியும் வந்து துளிர் எடுக்காது. ஜஸ்ட் தண்ணி மட்டும் தெளிச்சா மட்டும் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்முடைய கொத்தமல்லி செடி கரெக்டாக எனக்கு இது வந்து வளர்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிச்சு. கரெக்டாக 15 நாளில் நல்ல க்ரோத் கிடைக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மண்புழு உரத்தினுடைய கலவை தான் இதில் மெயின் முக்கியமே. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு செடியை மட்டும் ரோஜா செடியில் மட்டும் நிறைய பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மண்புழு உரத்தில் நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது. அந்த உயிர் சத்துக்களை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப எளிமை, அதாவது விதைக்காத விதைகள் கூட நல்லா வளர ஆரம்பிக்கும். இல்லை பூக்காத செடிகள் கூட நல்லா பூக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நார்மலாக தளத்தலன்னு அழகாக பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மண் கலவை ரெடி பண்ணும்போது ஏற்கனவே வந்து ஒரு மஞ்சள் செடி, பொங்கல் அப்போ மஞ்சள் செடி வந்து நட்டு வச்சேன். அது சரியாக வளரல எனக்கு. அந்த மண் கலவையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி விதை நல்லா பசுமையாக வளர ஆரம்பித்த உடனே போட்டிக்கு அதுவும் நானும் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அழகாக அதுவும் வளர்ந்து வருது பாருங்கள். தனியாக போட்டப்போ வளரவே வளரல, ஒன்றுக்கு ஒன்று நான் நல்லா பசுமையாகவே அழகாகவே வளருவேன் அப்படின்ற மாதிரி போட்டியோட அழகாக வளர்ந்துட்டு வருது. இப்போ பாருங்கள், அந்த வேருக்கு அடியில் நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா அடர்த்தியாக, எந்த அளவுக்கு நம்ம விதை நிறைய கொஞ்சம் கிட்ட விதைச்சோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். சில விதை வந்து எல்லா விதையுமே வந்து துளிர் எடுக்கிறதில்ல, சில விதை வந்து கருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான விதைகளும் சைடில் இருக்குது. அது மாதிரி நான் வந்து ஒரு பக்கம் வந்து செடிக்கு வந்து தண்ணி வந்து அதாவது கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கமாக செடிக்கு தண்ணி விட ஆரம்பித்த பிறகு அந்த இடத்துல செடி எனக்கு வளராமலும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணி பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.